நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இவர்கள் ஒரு குரூப்பு போய் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தரலாம். ம். ஆனால் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எப்படி 5 வருஷம் கழித்து தாவேகாவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி எப்படி அதிமுக ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படின்னு. இப்போ அதுதான் சிக்கல். இன்னொரு சிக்கல், இவர் பிடிவாதத்தை தளர்த்தி பொதுக்குழுவை கூட்டி அங்கே விவாதிக்கலாம்னு சி வி சண்முகம் வேலுமணி தரப்பு சொல்கிறாங்க. அவர் முடியாதுன்னு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர் மத்தியில் ஒரு தீர்மானத்தை பொதுக்குழு போட்டுட்டு கூட்டுறதுல என்னதான் சார் பிரச்சனை எடப்பாடி அவர்களுக்கு? இல்லை அதுதான் சொல்கிறேன். அதாவது ஒரு கட்சியில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருகிற பொழுது நிச்சயமாக அங்கே தான் தீர்வு. அதுதான் உயர்மட்ட பொதுக்குழு என்பது தான் கட்சியினுடைய முடிவை எடுப்பதற்கான உச்சபட்ச அதிகாரம் படைத்தது. அங்கே வாங்கன்னு சொன்னால், இல்லை நீங்கள் வாங்க என் வீட்டுக்கு வாங்க, அங்கே வாங்க, நம்ம பேசி தீர்ப்போம் பேசி தீர்ப்போம்னு சொன்ன எல்லாத்தையுமே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், தலைமை நிலை செயலாளர், கிட்டத்தட்ட 8, 9 அமைப்பு செயலாளர்கள், ஒரு 28, 30 மாவட்ட செயலாளர்களில் அவங்கள எல்லாத்தையுமே கட்சி பொறுப்புகள்லேருந்து வெளியேற்றி விட்டுட்டு அப்புறம் பேசுவாங்கன்னா எப்படி பேசுறது? அதுதான் சி வி சண்முகம் சொல்கிறார்.